ஓம் சாய்ராம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். நம்ம அப்பா உயிருள்ள காலத்தில் உதியை எப்படியெல்லாம் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த உதி அவ்வளோ ஒரு மகிமையானது. உதியில் அவ்வளோ மாமருந்து சக்தி கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உதியை நம்ம தண்ணீரில் போட்டு குடிக்கல நம்மளுக்கு மனத்திடம் கிடைக்கும். நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு 48 நாள்லாம் உதி நீர் குடித்து வந்தீங்கன்னா அது நம்ம அப்பாவுடைய நல்ல ஒரு ஆத்ம சக்தி உதியில் இருக்குது. உதி ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் தீராத பிரச்சனைகளுக்கும் உதி நம்ம நெத்தியில் பூசிட்டு உதி தண்ணீர் குடிக்கல நம்மளுக்குள்ள கெட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் அனைத்துமே தீர்ந்துடும். அது நம்பிக்கையோடு செய்யணும். நாங்கள் இங்கே வர சாய்ராம்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செஞ்சு உதவி நீர் கொடுத்து வரோம். அது நிறையா நோய்களை குணப்படுத்தியிருக்கு. நம்ம சாய்ராம் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பெங்களூரில் இருந்தாங்க. அவங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு செக்கப்புக்காக போயிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 5 கட்டியும் கேன்சர் கட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு மாத்திரை எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு வரையில் உங்களுக்கு அப்போதான் முடிவே பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களும் மன வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தெரிஞ்ச சாய்ராம் ஒருத்தவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போ சாய்ராம் இந்த மாதிரி இருக்குது, ஒன்று நீங்கள் நினைக்க வேணாம், சாயப்பா கருணையால் உங்களுக்கு அப்பா உதி நீர்மையை குணப்படுத்திடுவார். நீங்கள் 3 மாதம் கழித்து நீங்கள் செக்கப்புக்கு போகையில் அப்பா உங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உங்கள் பக்கத்தில் உதியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சாய்ராம்கிட்ட கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சாயப்பா உதியாக நினச்சி நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அப்பா உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தண்ணியை முன்னாடி வச்சுக்கோங்க. இது உதி நீர் அப்படின்னு நினச்சி நீங்கள் சாயப்பட முன்னாடி காலையில் நேரத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரபஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு டாக்டர் கொடுத்த மாத்திரையும் போட்டுடுவாங்க. அடுத்து செக்கப் போகல இறைவன் நல்லால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். இங்கேயும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்திருந்தோம். அப்போ அவங்க அதை பண்ணையில் மறுபடியும் 3 மாதம் கழித்து செக்கப் போனாங்க. அவங்களுக்கு கேன்சரும் இல்லை, இருந்த 5 கட்டியுமே சாயப்பா நோயை தீர்த்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அவங்க அந்த நம்பிக்கையோடு செய்யலை. அந்த நோய் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு ரிசல்ட் மிகப்பெரிய ஆனந்தம். அவங்க ஊர்லேருந்து நம்ம வழிபாடு செய்கிற இடத்துல அன்னதானத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி சொன்னாங்க. இதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியவும் நம்ம அப்பா நடத்தி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சாய்ராமுக்கு மன ரீதியாக ரொம்ப ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மனக்கவலை, கடன் பிரச்சனை. அதனாலேயே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நீங்கள் உதிநீர் குடிச்சிட்டு அப்பா பிரார்த்தனையில் தொடர்ந்து ஆராத்தியில் கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் அதே மாதிரி கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் அது எல்லாமே குணப்படுத்தினாங்க சாய்ப்பா. அவரை பெண்களுக்கு நார்மலாக வர மாதவிடா காலத்தில் டாக்டரே கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தொடர்ந்து உதிநீர் குடித்து அப்பா வீட்லேயும் ஆராத்தி போட்டு அப்பாவுடைய சாய் சச்சரிதம் படித்து நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த முறைகளை கடைப்பிடிச்சி வந்தாங்க. அவங்களுக்கு இறைவன் நல்லா கர்ப்பப்பை எடுக்கிற சூழ்நிலையில் இன்ன வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்படி நம்மளுடைய அப்பா உதி அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு மகிமையை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு இது நடந்த உண்மை. நாங்கள் ஒவ்வொருத்தர் சாய்ராம்களுக்கும் நாங்கள் இதை செய்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிக்கிறோம். நம்ம அப்பா மிகப்பெரிய ஒரு சக்தி. அவரை நம்பி நம்ம எந்த காரியத்தையும் செய்யல நல்லபடியாக இருப்பாங்க. இது உதியின் பெருமை இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். இதை நாங்கள் ட்ரெயிலி கொடுத்து பார்த்து உதி நீர் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து தொடர்ந்து கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட்டு. அப்புறம் ஒரு சாய்ராம் சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அப்பா உதி நீரை காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு சுகரே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பா எவ்வளோ மகத்துவத்தை நம்மளுக்கு உதியில் கலந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம எல்லோரும் உணர்வோம். உதி நீரை பயன்படுத்துவோம். காய்ச்சலாக இருந்தாலும் உதி நீர் குடிங்க. எல்லாமே அப்பா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். இது நடக்கின்ற உண்மை அனைத்தையும் உங்களுக்கு
நான் வந்து பகிர்ந்து கொள்கின்றேன். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாய்மகனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. ஓம் சாய்ராம். குருவே சரணம். எல்லா உயிர்களையும் போற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.